ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு ஸ்மால் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். நான் சொல்கிற இந்த 3 டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஒரு 1 ஆர் 1.5 மந்த் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹைட்டில் வந்துட்டு ஒரு சின்ன மாற்றம் தெரியும். வாங்க அது என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேங்கிங். இதை நீங்கள் வந்துட்டு மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் 1 ஆர் அல்லது 2 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹேங்கிங் பண்ணணும். இது பண்ணுறனால உங்களோட ஹைட் வந்து ஈஸியாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரா ஸ்ட்ரெச்சிங். இதுவும் வந்துட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். இதுவும் 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்து மார்னிங் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் வந்துட்டு மார்னிங் ஒரு 50 ஸ்கிப்பிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஹைட் வந்துட்டு அதுவும் ரெகுலராக பண்ணணும். இந்த மூணு ஒர்க் அவுட்டுமே நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ், ஒரு நாளைக்கு மார்னிங் அண்டு ஈவினிங் 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்தில் கண்டிப்பாக 0.5 அல்லது 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோவில் 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு சயின்டிஃபிக்லி இந்த 3 ஒர்க் அவுட்டுமே வந்துட்டு ஹைட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ். அதனால் இந்த ஒர்க் அவுட்டை வந்துட்டு இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட கரெக்டாக இன்னும் ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட இருக்கும். நீங்கள் இப்போலேருந்து பண்ணால் கூட ஈஸியாக உங்களோட ஹைட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். 1 சென்டிமீட்டர் இல்லை 0.5 வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுக்காண்டி இந்த ஒர்க் அவுட்லாம் இது வந்துட்டு இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். 0.5 வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.